வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பூவோட பேர் வந்து கல்வாழை. இதோட இலைகள் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாழை இலை போல் இருக்கிறதுனால இதுக்கு வந்து கல்வாழை அப்படின்னு பேர். கல்வாழை பூ பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 10 அடி வரைக்கும் இருக்கும். நல்ல பூ வந்து நல்லா பார்க்க அழகாக இருக்கும், நல்லா டார்க் கலரில். கல்வாழை செடிக்கு வந்து சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். குறைஞ்சது 6 மணி நேரமாவது அந்த செடி வந்து சூரிய ஒளியில் இருக்கணும். அப்போ தான் பூக்கள் வந்து நல்லா பூக்கும். கல்வாழை பூவில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பிங்க் கலரில் இருக்கும், அதே மாதிரி எல்லோ கலர், ஒயிட்டு, ரெட்டு, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கும். இந்த செடி வந்து நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா நிறையா படர்ந்து வரும், நிறைய பூக்கள் இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க மாடியில் கூட நீங்கள் பெரிய சட்டியில் வச்சு வளர்க்கலாம், நல்லாவே வரும். ஆனால் நல்ல சூரிய ஒளி இருக்கிற இடமா பார்த்து வைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பூக்கள் நல்லா பூக்கும். பூ காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த பூவை அகற்றிட்டீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும், பக்கத்தில் நிறைய மொட்டு இருக்கும். இது வந்து கிழங்கு வகையை சார்ந்தது. கல்வாழை வந்து கிழங்கு வகை சார்ந்தது. ஒரு கிழங்குலேருந்து நீங்கள் வந்து பல செடியை வந்து உருவாக்க முடியும். கோடை காலத்தில் ஆரம்பித்து குளிர்காலம் வரைக்கும் நிறைய பூக்கள் இருக்கும். பராமரிப்பு சரியாக இருந்ததுன்னா பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும். சூரிய ஒளி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரமாவது இந்த செடி சூரிய ஒளியில் இருக்கணும். அளவான தண்ணி ஊற்றணும், ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, தண்ணி தேங்குற மாதிரி இருக்கக்கூடாது. மண்ணினுடைய தரத்தை பார்த்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ வந்து நல்ல பூ இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.